ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து அமெரிக்கன் சாப்ஸுயி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நான் மேகி யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே மேகி போட்டுக்கலாம். நான் வந்து 4 பேக்கெட் மேகி நூடுல்ஸ் போடுறேன். நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 4 பல்லு பூண்டை வந்து மெலிசா கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு வெங்காயம் வந்து மெலிசா கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு கேரட்டை மெலிசா கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு குடமிளகா நல்லா மெலிசா கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இதுலேயே வந்து கொஞ்சம் மஷ்ரூமும் போடுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா காயை வதக்கிக்கலாம். ஒரு பக்கம் இது வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து சாஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இதுலேயே வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் இந்த சாஸ்லேயே ஊற்றிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதில் வந்து சர்க்கரை போட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ வந்து மேகி மசாலா போடலாம். நான் வந்து 4 பேக்கெட் நூடுல்ஸ்க்கு வந்து 3 பேக்கெட் மசாலா தான் போட போகிறேன். ஏன்னா இது மசாலா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். இது வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கணும் இந்த டிஷ்ஷு. உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சாசஸ் மேகி மசாலா இதில் எல்லாமே உப்பு நிறைய இருக்கும். ரொம்ப திக்காக இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் ஒரு கொதி வந்ததும் இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நூடுல்ஸ் நம்ம வச்சிருக்கோம்ல, இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக இதை அப்படியே திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நூடுல்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல, இந்த காயில் வந்து இந்த சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாஸும் ஊற்றிக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லை சர்க்கரை வேணும்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு கொதி வந்ததும் இதை ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண நூடுல்ஸ் வச்சிடலாம். இது மேலே இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் ஊற்றிக்கலாம். இந்த அமெரிக்கன் சாப்ஸுயி ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இதில் வந்து நம்ம அந்த மேகி மசாலா போட்டிருக்கோம்ல, அது வந்து இன்னொரு டைமென்ஷனை கொடுத்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.